அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்குடன் மேற்கொண்ட சந்திப்பு இருவரின் உரைகள் உலக அரசியல் அரங்கில் கவனம் பெற்றுள்ளன. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடக்கும் ஷாங்காய் உச்சிமாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து கலந்துரையாடினார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சந்திப்பில் வர்த்தகம், பாதுகாப்பு, பிராந்திய பிரச்சினைகள் தொடர்பாக தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, ரஷ்யாவின் கசான் நகரில் நடந்த சந்திப்பிற்கு பிறகு இந்தியா சீனா உறவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் உணர்வு பூர்வமாக இருப்பது ஆகியவற்றின் மூலமே இருதரப்பு உறவுகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என சீன அதிபரிடம் பிரதமர் மோடி கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய ஷி ஜின்பிங், இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகள் மட்டுமின்றி நட்பு உறவுகளை கொண்ட நண்பர்களாகவும் நல்ல கூட்டாளிகளாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். யானையும் டிராகனும் ஒன்றிணைவது தற்போதைய சூழலில் இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வாகும் எனவும் ஷி ஜின்பிங் குறிப்பிட்டுள்ளார். மோடி ஷி ஜின்பிங் சந்திப்புக்கு பிறகு நீண்ட காலமாக இழுபறியாக இருக்கும் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்க இரு நாடுகளும் ஆயத்தமாகி வருகின்றன. வர்த்தகம், AI தொழில்நுட்பம் உள்ளிட்டவையிலும் இணைந்து செயல்பட திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த அதிமுக்கியத்துவம் பெற்ற சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்காதது விவாதமாக மாறியிருக்கிறது.